எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போறது கோல்டு லஞ்ச்ங்கிற ஒரு சூப்பரான அழகான ஷார்ட் பிலிம். படத்துடைய ஸ்டார்டிங்ல ஒரு செல்ஃப்ல வைக்கப்பட்டிருக்கிற லஞ்ச் பாக்ஸ காட்டுறாங்க. கூடவே அந்த ஸ்கூலுடைய லஞ்ச் பெல்லும் அடிக்குது. ஒரு குழந்தைகளா வந்து அவங்க சாப்பிடுறதுக்கான லஞ்ச் பாக்ஸை எடுத்துட்டு கிளம்ப ஆரம்பிக்காங்க. கடைசியா இந்த படத்துடைய ஹீரோயின் ஆனா அவளுடைய லஞ்ச் பாக்ஸை எடுக்கிறதுக்கு வாரா. அவளுடைய பேக்கை திறந்து அவ அம்மா கொடுத்து விட்ட லஞ்ச் பாக்ஸை எடுக்கிறா. ஒருவித சந்தேகத்தோடய அந்த லஞ்ச் பாக்ஸை மெதுவா ஓபன் பண்றா. உள்ள பார்த்தா அவங்க அம்மா இவளுக்காக செய்யக்கூடிய ஒருவித சேமியா உப்புமா தான் அதுக்குள்ள இருக்கு. இவ படிக்கிறது ஒரு ரிச்சான ஸ்கூல். அங்க இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சாண்ட்விச், பர்கர்னு ஒரு விதமான காஸ்ட்லியான இங்கிலீஷ் ஃபுட்ஸை தான் சாப்பிடுவாங்க. சோ அவங்களுக்கு முன்னாடி எப்படி இந்த சேமியா உப்புமாவை நாம சாப்பிடுறதுன்னு இந்த பொண்ணுக்கு கொஞ்சம் பிரஸ்டீஜ் ப்ராப்ளம் ஆகுது. நாம இந்த மாதிரி சாப்பிடுறத பார்த்தா அவங்க எல்லாம் என்ன நினைப்பாங்களோ அப்படின்ட்டு இவளுக்கு தாழ்வு மனப்பான்மையும் வருது. ஒருவேளை இந்த சேமியா உப்புமாவை அவங்க கூட உட்கார்ந்து நாம சாப்பிடும்போது இதனுடைய ஸ்மெல் ஒருவேளை அவங்களுக்கு பிடிக்காம போயிருமோ, இதனாலேயே மத்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தன்னை விட்டு விலகி போயிருவாங்களோ அப்படின்னு அவளுக்குள்ள பயங்கரமான தாழ்வு மனப்பான்மை வருது. நாம கூட சின்ன வயசுல ஏதாவது அம்மா பழைய சோற டிஃபன் பாக்ஸ்ல கட்டி டூருக்கு போகும்போது அம்மா கொடுத்து விட்டாங்கன்னா மத்தவனுக்கு இதை நம்ம ஓபன் பண்ணும்போது என்ன நினைப்பானுங்களோ அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுவான்ல, அதே மாதிரியான எண்ணம் தான் இப்போ இந்த பொண்ணுக்கு ஓடிட்டு இருக்கு. இந்த பொண்ணு அமைதியா ஒரு இடத்துல நின்னுட்டு இருக்கிறத அவளுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேரும் கவனிக்கிறாங்க. லஞ்சுக்கு போகாம ஏன் இங்க நின்னுட்டு இருக்க, நாம சாப்பிட போலாமான்னு அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்க இவ தயங்கி பதில் சொன்னபடியே அந்த டிஃபன் பாக்ஸ் அவளுடைய பேக்குக்குள்ள வச்சிடறா. நீங்க எல்லாம் போங்க, நான் பிறகு சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்ட்டு அவளுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அங்க இருந்து அனுப்பி வைக்க பாக்குறா. அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஏதோ ஒரு வித்தியாசமான சாப்பாட்டு வாசனை வருதுன்ட்டு காத்துல முகந்து பார்க்க இந்த பொண்ணும் தான் நினைச்சது சரிதான், இந்த சாப்பாட்டுடைய வாசனை இவங்களுக்கு பிடிக்காம போச்சுன்னா நம்மள கிண்டல் அடிப்பாங்கன்னு பயந்துகிட்டு அதெல்லாம் ஒண்ணு இல்லைன்னு அவங்கள சமாளிச்சு அந்த கிளாஸ் ரூம்ல இருந்து அவங்களெல்லாம் வேகமா வெளியேற்றி விட்டுறா. இப்பதான் ஒரு சூப்பரான மேஜிக்கல் விஷயம் அந்த பொண்ணுக்கு நடக்க ஆரம்பிக்கு. அவ தன்னுடைய பேக்குக்குள்ள வச்ச அந்த டிஃபன் பாக்ஸ் அது தன்னால பேக்ல இருந்து வெளியே குதிச்சு தரையில விழுந்து இது அங்கேயும் இங்கேயும் துள்ளிட்டு கிடக்கு. இந்த மாதிரி எப்படி நடக்குதுன்னு அந்த பொண்ணுக்கு ஒன்னும் புரியல. அவ பயந்தபடியே மெதுவா அந்த டிஃபன் பாக்ஸ் பக்கத்துல வாரா. அவ பக்கத்துல வரையும் அந்த டிஃபன் பாக்ஸ் தன்னால திறந்து உள்ள இருந்து ஏதோ ஒரு பொருள் டக்குன்னு வெளியே வர அவ பயந்து உட்கார்ந்துடுறா. அது என்னன்னு பார்த்தா இவளுடைய அம்மா செஞ்சு கொடுத்த அந்த சாப்பாடு ஒரு சைனீஸ் டிராகன் உருவத்துக்கு மேஜிக்கலா ஃபேண்டசியா மாறி போய் நிக்கி. இப்போ அந்த டிராகன் நூடுல்ஸ் அந்த கிளாஸ் அங்க இங்கேயும் சுத்தி பார்த்துட்டு டக்குன்னு இந்த பொண்ணு முன்னாடி போய் நிக்க அந்த பொண்ணு பயந்தபடியா அந்த மேஜிக்கல் டிராகன் நூடுல்ஸ பாக்குறா. அந்த டிராகன் நூடுல்ஸோ ரொம்ப பாசமா ஒரு செல்லமான நாய்க்குட்டி மாதிரி இவளை பார்த்துட்டு இருக்கு. இப்ப சடனா அந்த டிராகன் திறந்திருந்த கதவு வழியா அந்த கிளாஸ் ரூமை விட்டு வெளியே போயிருது. இத பார்த்த அந்த பொண்ணு ஆத்தே இந்த சாப்பாடு அவங்க கண்ணில் பற்றக்கூடாது அப்படின்ட்டு அதை தன்னுடைய டிஃபன் பாக்ஸ்க்குள்ள மறுபடியும் அடைக்கிறதுக்காக அந்த பாக்ஸை எடுத்துக்கிட்டு அதை வேகமா துரத்தி ஓடி போக ஆரம்பிக்கா. இப்ப அந்த மேஜிக்கல் டிராகன் நூடுல்ஸோ அவகிட்ட பிடிபடாம தப்பிச்சு ஓட அங்க கொஞ்சம் தூரத்துல தான் இவளுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கதவை திறந்து போயிட்டு இருக்கிறத பாக்குது. இந்த சமயம் ஹீரோயின் அந்த டிராகன் நூடுல்ஸ பிடிச்சிட அவ கையில இருந்து தப்பிச்சு அவளுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்கிற திசையை நோக்கி வேகமா முன்னேறி போயிட்டு இருக்கு. இந்த பொண்ணும் அவளுடைய ஃப்ரெண்ட்ஸ் கண்ணில் இந்த சாப்பாடு பற்றக்கூடாதுன்னுட்டு வேகமா ஓடி அதை பிடிக்க போயிட்டு இருக்கா. அங்க இங்கேயுமா டைவ் அடிச்சு கஷ்டப்பட்டு முயற்சி பண்ணி கடைசியா ஒரு வழியா அந்த மேஜிக்கல் டிராகன் நூடுல்ஸ் அவ கொண்டு வந்த டிஃபன் பாக்ஸ்க்குள்ள அடைச்சு மூடிடுறா. இப்போ அந்த டிராகன் நூடுல்ஸ் அந்த பாக்ஸோட சேர்த்து அவளை அங்கேயும் இங்கேயும் இழுக்க ஆரம்பிக்கி. அந்த சமயம் வெளியில இவளுடைய ஃப்ரெண்ட்ஸ் அவங்க கொண்டு வந்திருந்த சாண்ட்விச், பர்கர் மாதிரியான சாப்பாட்டை எடுத்து அதை சாப்பிட பாக்காங்க. அந்த சமயம் அந்த சாண்ட்விச்சை ஸ்மெல் பண்ணி பார்த்தா அது அவங்களுக்கு சுத்தமா பிடிக்கல. என்னதான் ரிச்சா சாப்பிட்டாலும் வேண்டா வெறுப்பாதான் இந்த மாதிரியான சாப்பாட்டை அந்த சின்ன பிள்ளைங்க சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இப்போ அந்த ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட தான் போவேன்னு அடம் பிடிச்சி அந்த மேஜிக்கல் டிராகன் நூடுல்ஸ் அங்கேயும் இங்கேயும் இந்த பொண்ணை இழுத்து தப்பிக்க பார்க்க சடனா இந்த பொண்ணு அவங்களுக்கு எல்லாம் ஒன்னும் சுத்தமா பிடிக்காது, உன்னைய கொடுத்தா என்னையும் அவங்களுக்கு பிடிக்காம போயிரும்னு அந்த நூடுல்ஸ் கிட்ட சொல்ல அந்த மேஜிக்கல் டிராகன் நூடுல்ஸ் இப்போ சாந்தமாகுது. டிஃபன் பாக்ஸ்க்குள்ள எந்த ஒரு ரியாக்ஷனுமே இல்லையன்ட்டு இந்த பொண்ணு இப்ப முழிக்கா. இப்ப மெதுவா அந்த டிஃபன் பாக்ஸ் திறந்து பார்த்தா உள்ள அந்த மேஜிக்கல் டிராகன் நூடுல்ஸ் ஒரு வித சோகத்தோட உட்கார்ந்துட்டு இருக்கு. இப்போ அந்த பொண்ணும் தான் அப்படி பேசியிருக்க கூடாதுன்னு அந்த டிராகன் நூடுல்ஸ் கிட்ட ஐ எம் சாரின்னு மன்னிப்பு கேட்க இப்போ அந்த நூடுல்ஸ் உடைய முகத்துல பயங்கர சந்தோஷம். சடனா அதுக்கு ஏதோ ஒரு ஐடியா வந்துட்டு போல உடனே அந்த டிஃபன் பாக்ஸ்க்குள்ள இருந்து வெளியே வந்து அந்த பாக்ஸ் உடைய டாப் மூடிய ஓபன் பண்ணா அதுக்குள்ள அந்த சின்ன பொண்ணுக்கு அவளுடைய அம்மா பேப்பர்ல எழுதி வச்ச ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கு. அது என்னன்னா இந்த சாப்பாடை உன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணி சாப்பிடுன்னு அவளுடைய அம்மா எழுதியிருக்காங்க. கூடவே அவங்க எல்லாம் இந்த நூடுல்ஸ் சாப்பிடுறதுக்கு எக்ஸ்ட்ராவா 2 நூடுல் ஸ்டிக்கையும் வச்சிருக்காங்க. இப்போ அந்த சின்ன பொண்ணு தன்னுடைய அம்மாவே உணவை ஷேர் பண்ணி சாப்பிட சொல்லிருக்காங்களே, இது ஒர்க் அவுட் ஆகுமா, அவங்களுக்கு எல்லாம் பிடிக்குமான்னு சந்தேகப்பட்டுக்கிட்டே அந்த மேஜிக்கல் டிராகன் நூடுல்ஸை பார்த்து சிரிக்க அந்த நூடுல்ஸும் கண்டிப்பா இது ஒர்க் அவுட் ஆகுங்கிற மாதிரியே தலையாட்டிட்டு டக்குன்னு அந்த டிஃபன் பாக்ஸ்குள்ளேயே திரும்ப போய் மேஜிக்கலா திரும்பவும் நார்மல் சேமியா நூடுல்ஸா மாறிடுது. இப்போ இந்த பொண்ணு தன்னுடைய தாழ்வு மனப்பான்மையெல்லாம் மறந்து அவங்க கூட சேர்ந்து சாப்பிடுறதுக்கு முடிவெடுக்கா. அங்க பார்த்தா இவருடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவங்க கொண்டு வந்த சாண்ட்விச் பிடிக்காம அதை எப்படி சாப்பிடன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்க இந்த பொண்ணு அவளுடைய லஞ்சை கொண்டு வர்றதை பார்த்ததும் சாப்பிட முடியாம அவங்க கஷ்டப்படுறத அந்த பொண்ணு கிட்ட இருந்து மறைக்காங்க. அதை புரிஞ்சுக்கிட்ட அந்த பொண்ணு தான் அம்மா எல்லாத்தையும் சரியாதான் செய்யறாங்கிறத உணர்ந்து அந்த சாப்பாட்டை அவங்க கூட ஷேர் பண்ணி சாப்பிடறதுக்காக டேபிள்ல வைக்க அந்த ஃப்ரெண்ட்ஸுகளும் பயங்கர சந்தோஷத்தோட அந்த சாப்பாட்டை பாக்குறாங்க. அந்த சாப்பாட்டுடைய லுக்கும் ஸ்மெல்லும் அந்த ஃப்ரெண்ட்ஸுக்கு ரொம்ப அட்ராக்ட் ஆக இவளும் அவங்க கூட ஷேர் பண்ணி சாப்பிடுறதுக்கு நூடுல்ஸ் ஸ்டிக்கை கொடுக்குறா. இப்ப அவளுடைய தாழ்வு மனப்பான்மையை மறந்து அம்மா சொன்ன மாதிரியே ஃப்ரெண்ட்ஸுகள் கூட சாப்பாட்டை ஷேர் பண்ணி சாப்பிட ஆரம்பிக்க அவங்களும் அதை ரொம்ப
ரொம்ப ரசிச்சு சாப்பிடுறாங்க. ஒரு சின்ன கான்செப்ட் தான், ஆனா இந்த படம் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் ரொம்ப அழகா இருந்துச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இது உங்க சேனல் சிவா ஸ்டப்பிங் படம். நான் உங்கள் சிவா, சன் ஆஃப் பாஸ்.